ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, யாருக்காக உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டாயோ அவர்களே இப்பொழுது உன்னை தூக்கி போட்டுவிட்டு நீ என்ன செய்தாய் எனக்காக? எல்லாரும் செய்வது போல்தான் நீயும் எனக்காக செய்தாய். நீ ஒன்றும் எனக்காக வித்தியாசமாக எதையும் செய்யவில்லை. எனக்காக நீ எதையுமே இழக்கவில்லை. நீ எனக்கு இப்பொழுது தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார்கள். என்னுடைய தங்கமே, உன்னுடைய மனக்காயம் எவ்வளவு என்பது நான் நன்றாகவே அறிவேன். ஒரு உறவு நம்மிடம் இருக்கும் பொழுது அதற்கான முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது. ஆனால் எதிரில் இருப்பவர்களுக்கு நம் எவ்வளவு முக்கியத்துவம் என்று தெரிவது கிடையாது. நம் மட்டும் எதற்காக மற்றவர் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கையையும் கண்மூடித்தனமான பாசத்தையும் வைக்க வேண்டும் சார்? அவர்கள் நேர்மையாக இருக்கிறார்களா, உண்மையாக இருக்கிறார்களா, துரோகம் செய்யாமல் இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அதற்கு பிறகு கண்ணை மூடி நம்பிக்கை வைக்கலாம். இப்பொழுது இருக்கும் யார் மீதும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பிக்கை வைக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் சிறு பார்வை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகளுக்கு நான் எப்பொழுதும் ஒன்று சொல்வேன், எல்லார் மீதும் சிறு சந்தேகம் இருக்க வேண்டும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை இழந்தாய். இப்பொழுது பல உறவுகளையும் இழந்து தவிக்கிறாய். யாருமே இல்லை, எல்லா உறவும் போலி, எல்லா உறவும் உண்மை கிடையாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டு யாரையும் நம்ப போவது இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டாய். நீ நினைப்பது நல்லதுதான். ஆனால் உனக்காக ஒரு நபர் இருக்கிறேன், அதை நீ மறந்துவிடக் கூடாது. எப்பொழுதுமே நான் இருப்பேன். நீ என்னை ஒரு அப்பாவாக, உன்னுடைய உறவாக, என்னை கடவுளாக, அனைத்து ரூபமாகவும் பார்க்கிறாய். என் மீது எவ்வளவுதான் உனக்கு கோபமே இருந்தாலும் அந்த கோபத்தை அனைத்தையுமே சில நேரங்களில் மறந்துவிட்டு எனக்காக நீ வந்து பூஜைகளை செய்கிறாய், உன்னுடைய வேண்டுதலை வைக்கிறாய். நீ என்னை நம்புகிறாய். இதிலிருந்து புரிகிறதா நான் எவ்வளவு முக்கியம் என்று? என்னுடைய உறவு நீ. உன்னை எந்த ஒரு நாளும் எந்த ஒரு நொடியும் மற்றவரிடம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் நமக்குள். உனக்கு எத்தனை பெரிய மனக்கசப்பை வேண்டுமானாலும் இந்த சாய் கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லா நேரமும் உனக்கு தேவையானதை கண்ணும் கருத்துமாக நின்று எந்த இடத்தில் நின்று செய்தால் நன்றாக இருக்கும் என்று பார்த்து பார்த்து அந்தந்த நேரத்திற்கு உன் வாழ்க்கைக்குள் வந்த உனக்கான தேவைகளை நான் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ நினைக்கலாம் ஏதோ ஒரு சக்தி நமக்கு உதவுகிறது என்று. நான் தான் உனக்கு சில சமயங்களில் அல்ல, எல்லா சமயங்களிலும் உதவி செய்து உன்னை காவல் காத்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய தங்கமே, நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கை பெரிய அளவில் பாதித்து தான் இருக்கிறது. அந்த பாதிப்பிலிருந்து சீக்கிரமாக உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் காப்பாற்றி மீட்டெடுப்பேன். எதுவுமே முடிய போவது கிடையாது. எதுவாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை வந்து அதற்கான சுமூகமான தீர்வை நிச்சயமாகவே தரும். பிரச்சனையாகவே இருந்து விடாது. குழப்பங்களாகவே இருந்து விடாது. எது இருந்தாலும் அதற்கு கடைசி சந்தோஷம் மட்டும்தான். சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் இல்லை என்று நினைக்காதே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறது. சில நேரங்கள் சந்தோஷம் வருவது போல் இருக்கிறது. ஆனால் அதை யார் தட்டி பறிக்கிறாய் என்று தெரியாமல் தவிக்கிறாய். சில காலகட்டங்கள் உன்னை சோதிக்கிறது தங்கமே. யாரும் உன்னிடம் இருந்து தட்டி பறிக்கவில்லை. உன் கர்ம வினைதான் உன்னை இப்படி வாட்டி வதைக்கிறது. சீக்கிரமாகவே உன்னுடைய அனைத்து கர்ம வினைகளையும் இந்த சாயான நான் முடித்து விடுவேன். இதற்கு பிறகு எந்த ஒரு ஆபத்தும் உன்னை நெருங்காமல் நித்தம் சந்தோஷங்கள் மட்டுமே நிறைந்து இருக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் பல வண்ணங்கள் சேர்ந்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அதன் போலவே பல வண்ணங்களை சேர்ப்பேன். நீ கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை மாறாதோ? வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குமோ? திரும்பவும் உறவுகள் நம்மளை ஏமாற்றுவார்களோ? நமக்கான உறவு நமக்கு கிடைக்காதோ? இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். உனக்காக மட்டுமே அன்பை கொடுக்கும் உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்நாள் முழுவதும் உனக்காக மட்டுமே அது வேலை செய்யும்.
அன்பையும் பாசத்தையும் காட்டும். எதை கண்டுமே நீ அஞ்ச வேண்டாம். எதையுமே தேடி நீ ஓட வேண்டாம். எல்லாமே உன்னை தேடி வரும் காலம் நெருங்கி விட்டது. இதற்கு முன்பு அனைத்தையும் தேடி நீ ஓடினாய். ஆனால் இதற்கு பிறகு எதையுமே நீ தேட வேண்டாம். அனைத்து விஷயமும் அனைத்து நல்ல காரியங்களும் உன்னை தேடி மட்டுமே வரும். சிரித்தபடி இரு. வாழ்க்கை எப்பொழுதும் சிரிப்பாகவே இருக்கும், மகிழ்ச்சியாகவே இருக்கும். எப்பொழுதும் இந்த சாயான நான் உன்னுடன் இருப்பேன். கவலையின்றி இரு. உனக்காக நான் இருந்து அனைத்து வழிகளையும் காட்டுகிறேன். ஜெய் சாய்ராம்.